அவங்க ஒய்ஃப் கேக்குறாங்க, எந்த லூசு இதெல்லாம் சொல்லி கொடுத்துச்சே தெரியல இருக்கு. இப்படி வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம பிரியாணி சாப்பிடுறோம், இது வந்து உட்காந்துட்டு இதை திங்கிது அப்படின்னு அவர் உடனே சொல்லியிருக்காரு, செந்தில் என்ன திட்டாத அப்படின்னா. அருமை அருமை. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க அடைய முடியும். நீங்க ஹெல்த்தியா இருக்கணுமா, தின்னாகணுமா, முடி நிறைய வளரணுமா, இல்ல பொருளாதாரத்துல மேம்படணுமா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா, குழந்தைங்க நல்லா இருக்கணுமா, ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணுமா, அல்ல நீங்க ஒரு மிகப்பெரிய ஆளுமையா மாறணுமா, அத்தனைக்கும் இது வந்து ஒரு யுனிவர்சல் ஃபார்முலா. ஓகே, எத்தனை பேர் வந்து எஸ்எஸ்எல்சியில் தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க. எஸ்எஸ்எல்சி, நான் எஸ்எஸ்எல்சினா என்னன்னே சொல்லலை, ஆனால் எஸ்எஸ்எல்சினா நீங்கள் 10th முடிவு பண்ணிட்டீங்க. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அசம்ஷன் பண்ணிடுறோம். திடீர்னு வந்தாங்க, சோறு சாப்பிடாதீங்க, சோறு சாப்பிட்டா என்ன ஆகுது, சுகர் வந்துடும். சரி, டெல்லியில் யாரும் வந்து அரிசி சோறு சாப்பிட்றது இல்லை, அங்கேயே சுகர் வந்துச்சுன்னு நம்ம என்றைக்குமே கேட்கறது இல்லையே. ஆனால் மனிதர்கள் சாப்பிடாத ஒன்றை நம்மளை சாப்பிட வச்சிருக்காங்க, நாமளும் இவ்வளோ காலம் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். தினந்தோறும் நமக்கு கேஸ் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல, விலை ஏறிக்கிட்டே இருக்குது. கேஸை பற்றி நம்ம நீங்கள் கவலையே பட வேண்டாம். அது எத்தனை ரூபாய் விலையேறினாலும் உங்களுக்கு பில் வந்து 0 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிராசரிஸ், அது மாதிரி மளிகை பொருள்கள் எல்லாம் போய் சூப்பர் மார்க்கெட்டில் கியூவில் நின்று வாங்க வேண்டாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம திருப்பி வந்து சமையல் பண்ணி அடுப்படியில் நின்று வெந்து வேக வேண்டாம். அதெல்லாம் தேவையே இல்லை. எல்லாமே உங்களுக்கு பெரிய மிச்சம், பணத்தளவுலையும் நேரத்தளவுலையும் பெரிய மிச்சமாகும். பெரிய பாராட்டு கொடுத்துடலாம் சூப்பர் ஸ்டார் அகாடமிக்கு. ஏன்னா ஆண்டுதோறும் பல நூறுக்கணக்கான ஆசிரியர்களை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய நாட்டினுடைய எதிர்காலத்தை கட்டமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த சகோதரிகள் மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்காரரும் சரி, மொத்தமும் பெரிய டெடிகேஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னோட தோழி வந்து பிரியா அதில் ஒரு பார்ட்டு. ஏன்னா அவங்கள்ட்ட என்னோட மனைவி வந்து ஆல்ரெடி சூப்பர் ஸ்டார் அகாடமியில் அலுமினி, அவங்கள இங்கே ஆல்ரெடி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் மாண்டசரி. ஸோ அதனால் இந்த அகாடமியில் முடிச்சிங்க அப்படின்னா ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம இங்கே டெஸ்டிமோனியலில் சொன்ன மாதிரி ஒரு பேச்சுக்கு சர்டிஃபிகேட் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் முடித்தா தான் சர்டிஃபிகேட் எடுக்க முடியும். அதை உங்களை முடிக்க வச்சுருவாங்க அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே. அதனால் ஒரு பெரிய பாராட்டுக்கள். தொடர்ந்து உங்களுடைய பணி வந்து மென்மேலும் சிறக்கணும். ஒரு சின்ன கேம் விளையாடலாமா? இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா, சீரியஸாக பேசாமல். ஓகே, இப்போ ஒரு ரூல் என்ன அப்படின்னா, ஆசிரியர்கள்னு சொன்னால் நீங்கள் கை தட்டணும், சரியா? நீங்கள்னு சொன்னால் உங்களுக்கு எந்த மகிழ்ச்சி தர சத்தம் வருமோ அதை வெளியெடுக்க. விசில் அடிக்க தெரிஞ்சவங்க விசில் அடிக்கலாம், இல்லை நல்லா ஓன்னு கத்தி என்ன மகிழ்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்த முடியுமோ நீங்கள் வெளிப்படுத்தலாம். டெஸ்ட் பண்ணிடலாமா? ஆசிரியர்கள், அவ்வளோதானா? நீங்கள், ஓகே சூப்பர். நீங்கள், அருமை அருமை, சூப்பர். ஓகே, எத்தனை பேர் வந்து எஸ்எஸ்எல்சியில் தேர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க. எஸ்எஸ்எல்சி, நான் எஸ்எஸ்எல்சினா என்னன்னே சொல்லலை, ஆனால் எஸ்எஸ்எல்சினா நீங்கள் 10th முடிவு பண்ணிட்டீங்க. இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அசம்ஷன் பண்ணிடுறோம். எஸ்எஸ்எல்சி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்டாப், செகண்ட் இயர்ஸ் வந்து ஸ்டார்ட், தேர்ட் எல் வந்து லேர்ன், சி வந்து கண்டினியூ. இது வந்து ஒரு யுனிவர்சல் ஃபார்முலா. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் அடைய முடியும். நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கணுமா, தின்னாகணுமா, முடி நிறைய வளரணுமா, இல்லை பொருளாதாரத்தில் மேம்படணுமா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமா, குழந்தைங்க நல்லா இருக்கணுமா, ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணுமா, அல்ல நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மாறணுமா, அத்தனைக்கும் இது என்ன, இது வந்து ஒரு யுனிவர்சல் ஃபார்முலா. ஃபார்முலா என்ன பண்ணணும், நம்ம எஸ்எஸ்எல்சி அப்ளை பண்ணணும். ஓகே, ஒரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ஊரில் அதுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், நிறைய அரிசி சோறு சாப்பிடுவோம். ஆனால் திடீர்னு வந்தாங்க, சோறு சாப்பிடாதீங்க, சோறு சாப்பிட்டா என்ன ஆகுது, சுகர் வந்துடும். சரி, டெல்லியில் யாரும் வந்து அரிசி சோறு சாப்பிட்றது இல்லை, அங்கேயே சுகர் வந்துச்சுன்னு நம்ம என்றைக்குமே கேட்கறது இல்லையே. டெல்லியில் எல்லாம் வந்து கோதுமை தான் அதிகமாக சாப்பிட்றாங்க, அங்கேயும் சுகர் வருதே. அப்போ இதில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. நமக்கு வந்து ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டாங்க. நம்ம கிட்ட உற்பத்தி பண்றதை சாப்பிடாம ஓட்ஸ் சாப்பிடுங்க அப்படின்ட்டாங்க. ஆனா மனிதர்கள் சாப்பிடாத ஒண்ண நம்மளை சாப்பிட வச்சிருக்காங்க, நாமளும் இவ்வளவு காலம் அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஆயில், நம்ம பயன்படுத்தின ஆயில் என்னென்ன ஆயில் பயன்படுத்தணும்,
நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் பயன்படுத்தணும். நமக்கு என்ன சொன்னாங்க, இந்த ஆயிலெலாம் பயன்படுத்தாதீங்க, இதெல்லாம் என்ன இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, உங்களுக்கு உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னாங்க. டபுள் ரீஃபைண்டட் ஆயில் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி நம்ம கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பொருளாதாரத்தில் அவங்க மேம்பட்டு இருக்கிறாங்க. நாம என்ன ஆயிருக்கிறோம், ஆரோக்கிய குறைபாடுல நிக்கிறோம். வந்து இன்னைக்கு எல்லா பக்கம் திரும்பினாலும் என்ன இருக்குது, என்ன மருத்துவமனைகள் எங்க பார்த்தாலும் இருக்கு. குறிப்பா வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் நிறைய இருக்குது. அப்ப இதெல்லாம் நாம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், முதல்ல வந்து எதிர்கால சந்ததியை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பை இன்னைக்கு நீங்க எடுத்திருக்கிறீங்க உங்களுடைய லைஃப்ல. இதுதான் பிகினிங். அப்போ அத்தகைய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய நீங்க எப்படி இருக்கணும், கவர்ந்து பண்ண முடியும். ஒரு இன்ஜினியரால ஒரு நமக்கு தேவையான ஒரு வீட்டை கட்டி கொடுக்க முடியும். ஒரு அட்வொகேட் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா சரி பண்ணி கொடுப்பார். அதே மாதிரி ஒரு ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஒரு ஐஆர்எஸ் ஒரு மாவட்ட அளவிலான உயர்வுக்கு அவங்க வந்து பணியாற்றுவாங்க. ஒரு ஆர்மி மேன் நம்ம எல்லையை பாதுகாத்து நம்ம நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுப்பாரு. எல்லாருக்குமே ஒரு 2.5 கிலோ இருந்தவங்கள கிட்டத்தட்ட அவங்க என்னவோ ஆயிருக்கிறாங்க, எப்பேற்பட்டவங்க ஆயிருக்காங்கன்னு அவங்கள உயர்த்தியவர்கள் விவசாயிகள். அந்த விவசாயிகளை நம்ம வாழ்நாளில் மறக்க முடியாது. விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளையும் உருவாக்குவர் யாரு, ஆசிரியர். திருவள்ளுவர் அவர்கள் வந்து முதல் குறள்ல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. முதல் குறள் என்னது, அகர முதலே எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு. எல்லா எழுத்துக்கும் முதல் எழுத்து எது, ஆ. அப்போ எல்லா அறிவுக்கும் முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள், அந்த அறிவை வளர்க்கக்கூடியவர்கள் யாரு, ஆசிரியர்கள். அப்போ ஐயாவே சொல்லிட்டாரு. அதனால அத்தகைய ஒரு சிறப்பான பணி செய்யவர்கள் யாரு, நீங்கள் தான். அருமை. இப்போ நிறைய பேர் இருக்கிறீங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு மேல நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கிறேன், அதனால மருத்துவரை சந்திக்கல அப்படின்னு இருக்கவங்க கையை தூக்குங்க. கடந்த 5 ஆண்டுக்கு மேல பெரிய பாராட்டுகள். மொத்தம் வந்து ஒரு 400 பேர் இருக்க இடத்துல ஒரு 6-7 பேர் கையை தூக்கி இருக்கிறாங்க. ஸோ நன்றி மேடம், தேங்க்யூ. ஒரு பெரிய அப்ரிசியேஷன் கொடுத்துடலாம். கடந்த ஒரு 12 வருஷமா நான் டாக்டரை சந்திக்கல, அதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஆரோக்கியத்தை குறித்து புரிதல் வந்ததுக்கு அப்புறம். இதுல என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ரகசியத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். இந்த ரகசியம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து நிறைய சீக்ரெட்ஸ் இருக்கு. அதுல முக்கியமான ஒரு சீக்ரெட்டை நான் இப்ப சொல்லிக் கொடுக்குறேன். தயவு செஞ்சு கவனமா கேளுங்க, சரியா? என்ன ரகசியம் அப்படின்னா, தினந்தோறும் நமக்கு கேஸ் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குல்ல, விலை ஏறிக்கிட்டே இருக்குது. கேஸை பத்தி நம்ம நீங்க கவலையே பட வேண்டாம். அது எத்தனை ரூபாய் விலையேறினாலும் உங்களுக்கு பில் வந்து 0 வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிராசரிஸ், அந்த மாதிரி மளிகை பொருள்கள் எல்லாம் போய் சூப்பர் மார்க்கெட்ல கியூல நின்று வாங்க வேண்டாம். அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம திருப்பி வந்து சமையல் பண்ணி அடுப்படியில் நின்று அந்த வெந்து வேக வேண்டாம். அதெல்லாம் தேவையே இல்லை. எல்லாமே உங்களுக்கு பெரிய மிச்சம், பணத்தளவுலையும் நேரத்தளவுலையும் பெரிய மிச்சமாகும். அத்தகைய ஒரு ரகசியம். அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா? எஸ், சூப்பர். ஸோ அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆரோக்கியத்தை வந்து அடிக்கடி டெஸ்ட் பண்றது உண்டு. எப்படி நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் வச்சு, உங்களுக்கே எக்ஸாம் வச்சு உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கான்வெகேஷன் டே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து எக்ஸாம் வச்சு ஃபியூச்சர்ல நீங்க பண்ண போறீங்க. அதே மாதிரி நம்ம உடம்பு சரியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சில டெஸ்ட் நம்ம வைக்கிறது உண்டு. கண்டினியூவா ஒரு 3 நாளைக்கு வெறும் பழங்கள் காய்கறி மட்டும், அதாவது குக் செய்யாத, என்னது சமைக்காத உணவுகளை சாப்பிட்றது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து சில நாள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து கிரிப்ல ஒரு மீட்டிங் வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் வச்சாங்க. அப்போ அந்த செஃப் எனக்கு தெரிஞ்சவர், சார் உங்களுக்காகவே பாரம்பரிய அரிசியில் ஒரு அற்புதமான டிஷ் பண்ணியிருக்கேன் சார். நேற்று வந்து பாரம்பரிய அரிசியை உங்களுக்காக குக் பண்ணி பழைய சோறு செஞ்சு மாப்பிள்ளை சம்பாவில் அதில் நீராகாரமும் பண்ணி வச்சிருக்கிற, வெங்காயம் போட்டு பிரமாதமாக இருக்கு சார் அப்படின்னாரு. எனக்கு எப்படி இருக்கும், நம்மளும் மனுஷன் தானே, டெம்ட் ஆகுமா ஆகாதா? சரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்க, சார் ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு வந்து வெண்பொங்கலுக்கு அருமையான ஒரு நம்முடைய பாரம்பரிய அரிசியை வச்சுட்டு மிளகு சம்பாவில் அற்புதமா ஒரு பொங்கல் பண்ணியிருக்கிறேன், அதுக்கு தேங்காய் சட்னியும் அற்புதமா பண்ணியிருக்கேன் சார் அப்படிங்கிறாரு. ஆஹா, நம்ம முடிவை மாத்திக்கலாமா அப்படின்னு தோணும். ஆனா சரி இல்லைங்க, நான் இன்னைக்கு வந்து சமைத்த உணவுகள் சாப்பிட்றது இல்லை, பழைய சோறா இருந்தாலும் அது முத நாள் வந்து குக் பண்ணது அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதாவது காய்கறி பழங்கள் இருந்தா கொடுங்க அப்படின்னா.
சார் எதுவுமே இல்லை சார், எல்லாம் சமைச்சாச்சு சார் அப்படின்னாரு. சரி பரவாயில்லைங்க அப்படின்னா உடனே போயிட்டு இங்கே ஒரு வாட்டர் மிலான் எடுத்துட்டு வந்து எனக்கு கட் பண்ணி கொஞ்சம் கொடுத்தாரு. அன்னைக்கு சாப்பிட்டு வந்துட்டோம். இதை என்னோட நண்பர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு, பார்த்துக்கிட்டு இருந்துட்டு உடனே நானும் ரவுடி தான்ட்டு அவர் ஆன்போர்ட் ஆயிட்டாரு. அவர் ஆன்போர்ட் ஆகி அன்னைக்கு சண்டே அதுமா வீட்டுக்கு போகும்போது அவங்க பசங்க சிக்கன் வந்து பிரியாணி கேட்டோன்னா அதை வாங்கி எடுத்துட்டு போயிட்டாரு. இவர் நேராக கிச்சனில் போய் ஒரு தேங்காய் எடுத்து அதை துருவி அந்த தேங்காய் கீத்தை எடுத்துட்டு வந்து அவங்களோட உட்காந்து சாப்பிட்றாரு. அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, எந்த லூசு இதெல்லாம் சொல்லி கொடுத்துச்சே தெரியல இருக்கு, உட்காந்துக்கிட்டு நம்ம பிரியாணி சாப்பிட்றோம், இது வந்து உட்காந்துட்டு இதை திங்குது அப்படின்னு அவர் உடனே சொல்லியிருக்காரு, செந்தில் என்ன திட்டாத அப்படின்னா. இதெல்லாம் நமக்கு தேவையா? இந்த மாதிரி ஒரு சூழல்ல இன்னைக்கு உலகம் போயிட்டு இருக்கு. எதுக்காக இந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கணும். ஆரோக்கியத்தை நம்ம கொடுத்துட்டு நாளைக்கு வந்து எத்தனை கோடி நம்ம சொத்து சம்பாதிச்சாலும் சரி, ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து தேடி நம்ம வந்து ரொம்ப கவனிப்போம். ஒரு தோடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு புடவை எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்ம வந்து ரொம்ப கவனம் கொடுத்து நம்ம தேர்வு செய்வோம். ஆனா ஆரோக்கியத்திற்காக உணவு நம்ம எப்படி தேர்வு செய்யறோம்? அதுக்கு நேரம் ஒதுக்குறோமா? நல்ல வாசனையா ஒரு சிக்கன் வந்து கலர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம வாங்கி நம்மளும் சாப்பிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்றோம். அதுல என்ன கெமிக்கல் போட்டிருக்காங்க, ப்ராசஸ் பண்ணும்போது எப்படி பண்ணாங்க, அது ப்ராப்பரா இருக்கா இல்லையா நம்ம கவனிக்கிறது இல்லை. அத மாதிரி இனிமே இல்லாம நீங்கள் எப்படி இருக்கணும்? ஒரு ஆளுமையாக இருக்கணும். ஆரோக்கியத்துல எந்தவித ஒரு குறைபாடு இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள். அது மட்டும் இல்ல, நம்முடைய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பேர் சொன்னோட உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கனவு நாயகன், விண்வெளி நாயகன், உலக அரங்கிலே நம்முடைய இந்தியாவின் மதிப்பை உயர்த்தி காமித்தவர் அப்படின்னு பல ஞாபகம் வருது இல்ல. ஆனா வந்துட்டு சிவசுப்பிரமணியன் அப்படின்னு சொன்னா யார ஞாபகம் வரும்? நம்முடைய அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு இப்படி அறிவியல்ல ஒரு ஆர்வம் இருக்குன்னு கண்டறிந்தவர் ஒரு ஆசிரியர். வச்சுக்கணும். அதே மாதிரி இப்ப வந்து கரூர் நம்முடைய யோகஸ்ரீ 9th ஸ்டாண்டர்ட்ல வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து ஜி தமிழ்ல வந்து ஒரு செமையா பாட்டு பாடி எல்லார் மனதையும் ஈர்த்தவர். ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த யோகஸ்ரீக்கு வந்து அப்படி ஒரு திறமை இருக்குன்னு 2ஆம் வகுப்பு படிக்கும் போதே மகேஸ்வரி அப்படின்னு ஒரு ஆசிரியை தான் கண்டறிந்தாங்க. என்னோட லைஃப்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. நான் 8வது படிக்கும்போது மாறுவேட போட்டியெல்லாம் கூப்பிட்டு என்ன ஸ்டேஜில் வந்து பாரதியார் வேஷம் போட்டுட்டு மீசைக்கு ஒரு மீசையை ஒட்ட வச்சு எல்லாம் பண்ணி ஸ்டேஜில் போய் நின்னோம். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 அப்படின்னு சொல்லுவோன்னு பார்த்தா ஒண்ணுமே வெளில வரும், கண்ணீர் தான் வருது. ஸ்டேஜ் மேல நின்றுக்கிட்டு அழுது அப்படியே கதற நின்றுக்கிட்டு கைகாலெல்லாம் உதறுது. சார் எல்லாரும் கூப்பிட்டு எல்லாரும் சிரிச்சாங்க பசங்கள்லாம். அப்படியே எனக்கு அவமானமா இருந்துச்சு. இறங்கி கீழே வந்து உட்கார்ந்தேன். அந்த 8ஆம் வகுப்பு கோவிந்தராஜுங்கிற ஆசிரியர், பா இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்டா, பயப்படாம இனிமே பேசலாம், நீ பேசுவ அப்படின்னாரு. அதன் பிறகு வந்து நமக்கு அந்த பயம் போறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு 12 வருஷம் கார்பரேட்ல இருந்துட்டு பிசினஸ் பிரசன்டேஷன் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு உணர்வோட விவசாயத்துக்கு வரும்போது தான் சன் டிவி கல்யாண மாலையில ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அந்த நம்முடைய விவசாயிகளோட பிரச்சனையை, அவர்களுடைய உணர்வை, உழைப்பை உலக மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த வாய்ப்பு கூட கிடைக்கும் போது அந்த ஸ்டேஜில் பேசணும்னா 5000 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. முதல் மேடை 5000 பேருக்கு முன்னாடி பேசணும் அப்படின்னு பேசும்போது தான் அந்த தன்னம்பிக்கை வந்து அன்னைக்கு அவர் விட்ட விதை முளைத்து உலகமெங்கும் இன்னைக்கு வந்து செந்தில் உமையரசி அப்படின்னா தெரியுதுன்னா அதற்கு வந்து அடிப்படை என்னோட 8ஆம் கிளாஸ் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறத நம்ம மறந்துட முடியாது. அதாவது ஒரு மாணவர் இந்த மாதிரி நிறைய இப்போ கல்லூரிகள் அப்புறம் வந்து ஸ்கூல்ல எல்லாம் போயிட்டு பேசுறது உண்டு. ஒரு கல்லூரியில சமீபத்தில் பேசிட்டு வரும்போது ஒரு மாணவர் என்ன பண்ணாரு, அங்கேருந்து வந்து ஐயா நின்னுங்க அப்படின்னாரு. நான் வந்து மாற்றத்தை பத்தி பேசினேன், மாற்றம் ஒன்றுதான் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்தேன். அவரு உடனே வந்து, ஐயா எல்லா ஸ்கூல்லையும் காலேஜஸ்லையும் நான் பார்த்த வரைக்கும் அப்படியே ஆசிரியர்கள் வந்து புக்கை பார்த்து படிச்சு பாடம் நடத்துறாங்க, இன்னைக்கு கூகுள்ல எல்லாமே கிடைச்சு போயிடுது, எதுக்கு ஆசிரியர்கள் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டாரு. ஐயா அது அப்படி இல்லை, இன்ஃபர்மேஷன் வந்து கூகுள்ல கிடைச்சிரும், டிரான்ஸ்பர்மேஷன் வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் விதைக்கும் அறிவு, ஒழுக்கம், பண்பு அது இன்னைக்கு வந்து உடனே தெரியாத வெளியில நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக, ஒரு தலைவர்களாக, ஒரு சிறந்த ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியாக, நம்முடைய நாட்டினுடைய சிறந்த தலைவர்களாக அவர் வரும்போது அன்றுதான்
உங்களுக்கு உண்மையான ஒரு மிகப்பெரிய வெற்றி. அப்போ நீங்கள் அடைகிற மகிழ்ச்சிக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே இருக்காது. நீங்கள் தான் அந்த பெருமைக்குரியவர்கள். அருமை. மனைவி உமேர் சிங் இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் அகாடமியில் வந்து மாண்டசரி கோர்ஸ் முடிச்சுட்டு இப்போ வந்து ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூலில் ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடலாம் அவங்களுக்கு. இல்லாட்டி வீட்டுக்கு போனால் எனக்கு சாப்பாடு கிடைக்காது. அவங்க ரொம்ப அருமையாக பிரியாணி சமைப்பாங்க. ஸோ இந்த 3 day சேலஞ்சே நம்ம அவங்களால தான் எடுத்துக்கிட்டது. இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுனால சில நேரம் சப்போர்ட்டிவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுக்குறது. ஸோ அதில் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த அளவுக்கு மாண்டசரி கோர்ஸில் ஆர்வமாக கற்றுக்கிட்டு அதை செயல்படுத்தினாங்களோ அதே மாதிரி இப்போ அவங்க வந்து கிளாஸ் எடுக்கும் போதும் அவங்க அப்படி அந்த பசங்களோட கிளாஸ் ரூம் கிராஸ் பண்ணும்போது நம்ம பார்த்தோம்னா தெரியும், எல்லா குழந்தைங்களோட அந்த ஐ லவ் யூ மேடம்னு கட்டி பிடிச்சிக்குது. அப்போ அது ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து அவங்க அந்த ஆசிரியர் தினத்தை அன்னைக்கு அந்த குழந்தைங்க அவங்க கையாலே ட்ரா பண்ணி அவங்க ஒன்று வச்சு அதை கொடுத்ததை பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இது நம்ம உமாவா, இத்தனை பிள்ளைங்க இவ்வளோ பாசத்தை வெளிப்படுத்துது அப்படின்னு. I would like to call Umayarsi ma'am on the dais. இல்லை, அத்தனை பெருமையும் எங்கே வரும் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் அகாடமிக்கு தான் வரும். ஏன்னா அது என்னோட அக்கா பொண்ணு தான். சின்ன குழந்தையிலேருந்து நான் பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப பொறுமைசாலி. எதுக்குமே எனக்கு தடையில்லாமல் என்னை வந்து இந்த அளவு உலக சுத்த விட்டதே அவள் தான். பட் ஆனால் வந்து இந்த ஒரு டீச்சராக அவள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னா நம்முடைய சூப்பர் ஸ்டார் அகாடமி. குறிப்பாக வந்து பிரியா, என்னுடைய சசி அவர்களுடைய பிரியா சசி அவர்கள். ஸோ ஒரு பெரிய பாராட்டு கொடுத்துடலாம். அதாவது நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து நாம புதுசா தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த என்னது அது ஃபர்ஸ்ட் நான் சொன்னது எஸ்எஸ்எல்சி, அதை மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காக தான் அந்த கேள்வி கேட்டது ஆரம்பிச்சது. திருவள்ளுவர் அவர்கள் வந்து 391வது குறள்ல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாரு. ஒரு கற்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஆசிரியரை வந்து வணங்கலை அப்படின்னா அவர் எத்தனை பெரிய கல்வி கற்றிருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறார். அப்போ வள்ளுவனே நமக்கு வந்து போற்றி நமக்கு கொடுக்கக்கூடிய அத்தகைய சிறப்புமிக்க ஆசிரியர்கள் நீங்க தான். நீங்கள் பாட புத்தகத்தை கற்பிக்கவில்லை, நீங்கள் பாட புத்தகத்தை கற்பிக்கவில்லை, வாழ்க்கை புத்தகத்தை எழுதுபவர்கள். நீங்கள் வாழ்க்கை புத்தகத்தை எழுதுபவர்கள். நீங்கள் மாணவர்களை பரீட்சையில் தேர்ச்சியடை செய்யவில்லை, நீங்கள் மாணவர்களை வாழ்க்கையில் வெற்றியடை செய்பவர்கள். அத்தகைய பெருமை மிக்க நீங்கள் அருமை ஆசிரியர்கள். இந்த தினத்தின் முதல் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக நமது தேசத்தின் பொருளாதாரத்தை கட்டமைக்கக்கூடிய, நமது தேசத்தின் வலிமையை கட்டமைக்கக்கூடிய, ஆரோக்கியத்தை கட்டமைக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கட்டமைக்கக்கூடிய தலை சிறந்த ஆசிரியர்களாக நீங்க வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு சூப்பர் ஸ்டார் அகாடமிக்கும் நமது இங்க வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி பாராட்டி உங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you for your enjoyable R. Nagalingam to honor Rotarian Sendil Umayarsi, a distinguished Rotarian and founding executive director, Group Global Referral Interacting Platform Chennai, founder and state coordinator Tamil Nadu Organic Food Producer Federation Chairman, Cholanadu Farmer Producer Company, Tiruvadi. Our special guest of the day, this occasion make it even more meaningful. I also extended my heartfelt welcome to our guest of honor, Srimati Sendil Umayarsi. Thank you for being with us and for supporting this mission of education and empowerment.